Chapter 7, exercise 7.2, question number 9 solution. Question number 9. Find the angle between the rectangular hyperbola xy equal to 2 and the parabola x square plus 4y equal to 0. இதான் கண்டுபிடிக்கணும். அதாவது angle between the curves. ரெண்டு கர்வ் கொடுத்துருக்காங்க. அவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கணும். முதலாவது வந்து செவ்வக அதிபரவளையம், ரெண்டாவது வந்து பரவளையம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணத்தினையும் கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற, அதாவது வெட்டும் புள்ளியில் அவற்றிற்கு அந்த வெட்டும் புள்ளியில் வரையக்கூடிய டேஞ்சன்ஸ், அதாவது தொடுகோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் தான் அந்த வளைவர்களுக்கு இடைப்பட்ட கோணமாக நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இது ஹைப்பர்போலா, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, இது வந்து பேரபோலா, இது வந்து ஓப்பன் டவுன்வார்டு கீழ் நோக்கிய பரவளையம். ஏன்னா +4y அந்த பக்கம் போணுச்சுன்னா என்ன ஆகும், -4y ஆகும். இப்போ இதோட படம் வரைஞ்சோம்னா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இதுதான் அந்த கர்வ் x² = -4y அப்படிங்கிற பேரபோலா டவுன்வார்டில் இருக்குது. வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜினில் இருக்குது. இது வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா xy = 2. xy = 2 இந்த சைடு இருக்கும், அந்த சைடு இருக்கும். மேல் பக்கம் வந்து வராது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இது இந்த பக்கம் உள்ளதை மட்டும் வரைஞ்சிக்கிறோம். xy = 2. அப்போது இதில் இந்த பாயிண்டில் தான் நம்ம அந்த கர்வுக்கு இடைப்பட்ட ஆங்கிள், வளைவர்களுக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் டேஞ்சன்ட் வரைகிறோம். இப்போது இதுதான் அந்த டேஞ்சன்ஸ். ஃபஸ்ட்டு கர்வுக்கும் செகண்ட் கர்வுக்கும் ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிரும். ரெண்டு கர்வுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டீட்டாங்கிறது. இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு கர்வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இதோட ஸ்லோப் கிடைக்கும். ரெண்டாவது டேஞ்சன்ட்டுக்கும் அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்புறம் M1 M2 கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ், அதுக்கான ஃபார்முலா என்ன, tan θ = M1 - M2 / 1 + M1 M2. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும். தீட்டாங்கிறது தான் ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ், இந்த வளைவர்களுக்கு இடைப்பட்ட கோணம். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுவோம். xy = 2, y = 2/x. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது x² + 4y இருக்குது. ஈக்குவலுக்கு அப்புறம் போனால் -4y. ஒய்க்கு பதிலாக எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ x² = -4 × ஒய்க்கு பதிலாக 2/x போடுறோம். இப்போ எக்ஸு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x³ = -8. இப்போ x = எவ்வளோனா -2 வரும். x = -2. இதை 1 or 2 1ல் சப்ஸ்டிட் பண்ணுவோம். -2 × y = 2. y = 2/-2 கேன்சல் ஆகிடுது. -1 கிடைக்குது. இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அதாவது வெட்டும் புள்ளிங்கிறது என்னென்னா எக்ஸில் -2, ஒய்யில் -1, அதாவது தேர்டு குவாட்ரனில் வருது. அந்த பாயிண்ட் வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுது, தேர்டு குவாட்ரனில் வருது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ ரெண்டு கர்வ்லேருந்து M1 M2 கண்டுபிடிக்க வேண்டியதான். அட் த பாயிண்ட் -2, -1 ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். ஃபஸ்ட்டு xy = 2 இருக்குது. y = என்னது, 2/x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போ dy/dx என்ன கிடைக்கும், 2 × 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/x². சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ M1 கண்டுபிடிக்க போகிறோம். M1 = என்ன, dy/dxல அந்த பாயிண்ட் -2, -1 சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு M1 கிடைக்கும். -2/xக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் -2. அப்போ -2² -2/4ன்னு வரும். அப்புறம் 2 டைம்ஸ் வருது. இதுலேருந்து கிடைக்கக்கூடியது M1 = -1/2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அடுத்தது M2 கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டாவது கர்வு, செகண்ட் கர்வை எடுத்து எழுதிக்கிறோம். x² + 4y = 0ன்னு கூட இதை எழுதிக்கலாம். இப்போ 4y = எவ்வளோதுன்னா -x². y = எவ்வளவு, -x²/4. இதை இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். dy/dx = -x² பண்ணால் 2x / 4. அடிச்சிட்டோம்னா 2 கிடச்சிரும். இப்போ M2 கண்டுபிடிக்கிறோம். M2 = dy/dx at the point -2, -1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக -2 போடுறோம். ஆல்ரெடி -x தான் இருக்குது. இப்போ -2 / 2. 2 கேன்சல் ஆகிடுது. -, கேன்சல் ஆகிடுது. 1 தான் கிடைக்கும். அப்போ M2ங்கிறது 1ன்னு கிடைக்குது. M1 M2 ரெண்டுமே கிடச்சிட்டு இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். tan θ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஆங்கிள் பிட்வீன் த கர்வ், வளைவர்களுக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா தான் இது. தீட்டா தான் நமக்கு ஆங்கிள் பிட்வீன். அதுக்கான ஃபார்முலா என்னென்னா tan θ = மாடுலஸ் ஆஃப் M1 - M2 / 1 + M1 M2
இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். M1ங்கிறது -1/2, M2ங்கிறது 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் M1ங்கிறது -1/2, M2ங்கிறது 1. இப்போ இதுக்கு எல்சியம் எடுக்கிறோம். -1 -2 டிவைடட் பை 2. அதே போல் இங்கேயும் எல்சியம் எடுக்கிறோம். 2 - 1/2. இப்போ என்ன கிடைக்கும்? -3/2ன்னு கிடைக்கும். இதில் 1/2. இந்த டிவைடட் பையில் உள்ள 2 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ -3 மட்டும் தான் கிடைக்குது மாடலஸ்குள்ளார. இது tan θ. அப்போ என்ன ஃபைனலாக ஆன்சர் கிடைக்கும்? tan θ = 3. இப்போ ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ் θ = என்ன கிடைச்சிரும்? tan இன்வர்ஸ் ஆஃப் 3 அப்படிங்கிறது அந்த ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபைனலாக கிடைச்சிருது. அப்போ θவில் தான் ஆன்சர் எழுதணும். tan θங்கிறது ஆங்கிள் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது தேவையான ரிசல்ட்டுங்கிறது நமக்கு ரொம்ப சிம்பிளாக கிடைச்சிது. M1 M2 கண்டுபிடிக்கிறதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது டேஞ்சன்ஸோட ஸ்லோப்பு அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், வெட்டும் புள்ளியில். இப்போ வெட்டும் புள்ளியை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இது சம் நம்பர் 9. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.